ஹேபி டீனேஜ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் இன்றைக்கி அதாவது நம்ம 30 days 30K ஏர்னிங் சேலஞ்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் டே 5 தான் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆர்டர் வரல. சரி, ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறங்கிறது வந்து நைட்டு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுவேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வெயிட் பண்ணுவோம். அண்டு ஆர்டர் கிடச்சுன்னா கிளம்புவோம். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம். நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, போச்சுரா அதுக்குள்ளே ஆர்டர் வந்துருச்சு. என்னங்க எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா என்னங்க ஏர்னிங்ஸே காட்ட மாட்டேங்குது, அன்டிஃபைன்டுன்னு வருது. எவ்வளோன்னு காட்டுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன், காட்டவே மாட்டேங்குது. 16 minutes to டெலிவர் ஆமாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்குங்க. வரல, ஒருவேளை நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குதா என்னன்னு தெரியல. சரி, கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஆர்டரோட எண்டிங்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்றதை சொல்கிறேன். சரி, வாங்க. பக்கம்தான் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. ஓகேங்களா? வந்து எடுத்துக்கலாம். இப்படி தொங்க விட்ருவோம், 2 காதையும் மாட்டி இப்படி தொங்க விட்ருவோம். இப்படி பிக்கப் கம்ப்ளீட்டு. இந்த ஆர்டருக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்க. சரி, வாங்க அப்படியே போவோம். ஓ, இன்னும் பே பண்ணிங்களா? சரி, கலெக்ட் ஃப்ரம் கஸ்டமர் 0 தான் காட்டுது. சரி, ஓகேங்க ப்ரோ. சரி, தேங்க்ஸ் நண்பா. இன்னும் ஆர்டர் எதுவும் வரல. இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நின்னோம்னா நம்ம எப்போயுமே ஒரு இடம் நிற்போம் தெரியுமா, அந்த இடத்துக்கு தான் போய் நிற்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பரமத்தி வேலூர் ரோட்டில், அந்த ரோட்டில் தான் எப்போயுமே ஆர்டர் வரும். அதாவது நாமக்கலை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு இடம் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல நின்னா ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு, அதே போல் எங்கள் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்னா தான் ஆர்டர் வரும். நம்ம போன ஆர்டருக்கு 30 ரூபா எடுத்தோம். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வரும்னு தெரிலிங்க. ஓகேங்களா? சனிக்கிழமை போனஸ் ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா போனஸ் சுத்தமாக இல்லை. அப்புறம் இந்த அண்ணா நல்ல அண்ணாவாக இருப்பார் போல், 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? சரி, அப்படியே வாங்கிட்டு நம்ம புறப்பட்டாச்சு. வாங்க நம்ம லொக்கேஷனில் போய் நின்றுட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, 1.51 கிலோமீட்டர், 5 minutes to டெலிவர். ஓகேங்களா? இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும், அப்படியே பார்த்துக்குங்க நீங்கள். ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ரீச்சு பிக்கப் லொக்கேஷன் நான் கடைக்கு பின்னாடி நின்று கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடை கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, அதனால் ஒரு நல்ல இடமா பார்த்து நிற்கலாம் தான் நின்றுட்டு இருக்கிறேன். 3201 ஸ்விக்கி. ப்ரோ, உங்கள் ஆர்டர் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை தாண்டி திருச்சி ரோட்டில் போகணும். நாங்கள் பார்த்துக்கணும். டெலிவரி கம்ப்ளீட்டு, கன்ஃபார்மு. இந்த ஆர்டருக்கு 20 ரூபாங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம ஆர்டருக்கோசம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இன்னும் ஆர்டர் வரல. சரி, ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம பிக்கப் பண்ண போகலாம். இன்னும் சாப்பிட வேறு இல்லை, போய் சாப்பிட வேறு போகணும். அண்டு இன்னும் 2-3 ஆர்டர் எடுத்துகிட்டு சாப்பிட்டு நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே, அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஆர்டருக்கோசரம் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து போயிடலாம். 8395.
டே மாற்றி இது வந்துருச்சா? முப்பத்தஞ்சு 95 போட்டு பார்ப்போம். கரெக்ட். ஓகே, 5 தான் அப்படியே எழுதிச்சிருக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. ஓ வச்சுரா, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து 5000 இந்த ஆர்டர் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களே அப்படியே அனுப்ப சொல்லலாம் ஸ்விக்கிக்கு. அப்படி அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கன்னா மட்டும் நம்ம வந்து கையில் கேஷ் வாங்குவோம். நம்ம கையில் கேஷ் வாங்கிட்டு அவங்களுக்கு அப்படியே அனுப்பி விட்ருவோம் அந்த காசு. 11 நிமிஷம் 23 ரூபா ஆர்டருக்கு 11 நிமிஷம் ஓவர் தானேங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஈவினிங்ஸு 23 ரூபா, ரொம்ப ஃபஸ்ட்டு. 11 நிமிஷம் ட்ராவல் பண்ணணுன்னா சும்மா இல்லை, 4.2 கிலோமீட்டருங்க. சரி ஓகே, வாங்க போகலாம். இல்லை 510 தான் இருக்குது. 510 தான் இருக்குதாங்க ப்ரோ. 300. சரி ஓகேங்க ப்ரோ. இப்போ கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஓ 25 ரூபா, இன்னும் 3 ரூபா கட்டணுமா? என்னங்க இது கணக்கு? 10 ரூபா கட்டுவோம். நம்ம காசை இப்படியே பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 ரூபா கூட தர மாட்டேங்கிறாங்க பாருங்களே நமக்குன்னு. அவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நானும் மறந்தாப்புல அவங்களுக்கு பே பண்ணாத டக்குன்னு ஒரு வேகத்தில் கொடுத்துட்டேன். கேஷ் கலெக்டட்னு கொடுத்துட்டேன். சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 8 மணிக்கு தான் இன்சென்டிவ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ் 23 ரூபா, கிலோமீட்டர் 3.28, அப்புறம் 11 மினிட்ஸ் டு டெலிவரி. இந்த ஆர்டர் நம்ம 23 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த ஆர்டர் கூட ஓகேங்க. ஆனால் போன ஆர்டர் 20 ரூபா வந்துச்சுங்க. 11 நிமிஷம் ட்ராவல், 4 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதனால் அது கட்டுப்படியே அவ்வளோ சுத்தமாக. நான் அதனால் டிக்கெட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்குள்ளே இந்த ஆர்டர் வந்துருச்சு. நான் அப்படியே இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன். ஒன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ண போகிறோம். டிக்கெட் ரைஸ் பண்ணி மேபி இன்னும் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் இங்கே ரெடி ஆகலை. இங்கே ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபுட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். ரெடிங்க. சரி. 23 ரூபாய்க்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்களே. இல்லைங்க, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. 9 நிமிஷம் 11 நிமிஷம் கொடுக்குறானுங்க. ஆர்டர் ஈவினிங் இஷ்யூவில் போயிட்டு இன்றைக்கி சாட்டர்டே 23 ஆர்டரு, போன ஆர்டரு. ஓகேங்களா? இன்கரெக்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஓகேங்க, நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து கரெக்டான ஏர்னிங்ஸ் தர மாட்டேங்கிறீங்க, ட்ராவல் மட்டும் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேட்க போகிறேன் அவங்ககிட்ட. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆர்டர் டிலேடுன்னு மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் கரெக்டான டிஸ்டன்ஸு கரெக்டான மணி மட்டும் தந்துடாதீங்க. ரெடி அசைன்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. யார் நமக்கு வராங்கன்னு தெரில, இன்சார்ஜு. அவங்ககிட்ட கேட்கணும். என்னங்க ட்ராவல் டிஸ்டன்ஸ் மட்டும் நிறையா கொடுக்குறீங்க, ஆனால் ஏர்னிங்ஸ் மட்டும் கட் பண்ணி விட்றீங்க, உங்கள் லாபமானு கேட்குறேன். ஒன்று தான்ப்பா, பீஸா தான். சரி ஓகே. எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 13.52 கிலோமீட்டரு. உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும் பார்த்துங்க. 23 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும் டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்படியே பார்த்துங்க ஸ்க்ரீன்ஷாட்டில். அப்புறம் நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க போகிறேன். நம்ம ஆர்டர் எடுத்துட்டாங்க, 63 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். பட் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம். ஸோ நமக்கு வந்து அது கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டால் தெரியலிங்க. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து போகிறதுக்கே 8 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அங்கேருந்து அங்கே மறுபடியும் போய் டெலிவரி பண்ணோம்ல. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டாக கூட எனக்கு தெரியலைங்க. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த காசுக்கு இந்த
இல்லை டிஸ்டன்ஸ் ஓகேவா அப்படின்றத கணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, ரொம்ப பெரிய தப்பு. ஆக்சுவலாக நான் ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து எப்பயுமே என்னோட இதில் முன்னாடி கொடுத்துருவோம். நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஒன்று அவங்கள வந்து அங்கே பே பண்ண சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கேஷ்னு சொல்லிவிட்டு அடிச்சுட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் டெலிவரியை. ஆனால் யாரோ கால் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அப்புறம் பேசிக்கலாம். கஸ்டமராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து லைவாக என்ன நடந்துச்சுன்றதை வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுதான் ஓகேங்களா பிரச்சனை. இப்போ ஆஃப்லைன் அந்த டைமில் போயிடுச்சு, மறுபடியும் நான் கொடுத்து ஆன்லைனுக்கு வந்தேன். ஸோ அதனால ஆஃப்லைன் போனனால என்னோடய ஷிஃப்ட் டைமில் வந்து ஆஃப்லைன் போனனால இன்சென்டிவ் பிடிப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம், எல்லாம் கடவுளின் செயல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போக வேண்டியதான். நம்மளோட வேலையை மட்டும் பார்ப்போம். நம்மளோட ஷிஃப்ட் டைம் 7 to 11. அதை ஓட்டிட்டு நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். 8 மணிக்கு ஷிஃப்ட் டைம் நம்ம ஓட்டினதுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்களா இல்லையாண்ணா. 100 ரூபா எடுத்துருவோம் கண்டிப்பாக இன்றைக்கும் இன்சென்டிவ். பார்க்கலாம் என்ன கதைண்ணா. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ டைம் ஆகிடுச்சு. நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அந்திவே சுற்றி நாய்ஸியாக தான் இருக்கும். சரி வாங்க அப்படியே போகலாம், போயிட்டே பேசலாம். ப்ரோ ஆர்டரு 5867 ப்ரோ. இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வர, எப்படி வரதுன்னு தெரில. சரி சரி, ஓகே. 5867 ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. 0524 தந்தூரி சிக்கன் எக்ஸ்ட்ரா ஃபுட் சொல்லியிருக்காரு ஆர்டர் இல்லாமல். அப்படிங்களா ப்ரோ? இதில் காட்லின்னு போட்டு வச்சுருக்கோம், கொடுத்துருங்க. சரி, ஓகேங்க ப்ரோ. இதுங்களா ப்ரோ? சரி, ஓகேங்க ப்ரோ. சரி வாங்க போகலாம். ரொம்ப தூரம் போகணும், 14 நிமிஷம் போகணுங்க. ஆல்ரெடி நம்ம சேலம் ரோடுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே ஹோட்டலுக்கு. இங்கேருந்து 14 நிமிஷம் போயிட்டு நான் மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரணும் ஃபஸ்ட்டுங்க. நீங்களாங்க ப்ரோ? தந்தூரி எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தீங்களாம்மா? அது கொடுத்து விட்டாங்க ப்ரோ. நம்ம இன்கரெக்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் சொல்லிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணியிருந்தோம்ல டிக்கெட்டு, அதுக்கு அந்த ஆர்டருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டானுங்க. 7 ரூபா தந்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. இதோ இந்த இடத்துல வந்து மோர் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தா என்னங்க ஒரு நிமிஷங்க. மோர் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தா வச்சிங்களேன், இன்றைக்கி டேட்டு 16. இதில் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க. 7 ரூபா அட்ஜஸ்டட் ஆன் March 16, 2024 சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட சேர்த்து இந்த இடத்துல 7 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டருக்கு வெயிட் பண்ணலான்னு சொன்னேன், அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 43 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்குது. 20 ரூபா டிப்ஸு சேர்த்தி. ஓகேங்களா? 8 மினிட்ஸ் டு டெலிவரு, 4.63 கிலோமீட்ரு. ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே வாங்கினோமோ அதே ரெஸ்டாரண்ட்டு தான், திருப்பி அங்கேயே தான் போகணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துடலாமா? உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும், பார்த்துக்குங்க. அப்புறம் என்னோட அந்த ஃபஸ்ட்டு மெயில் லாஸ்ட்டு மெயில் டோட்டல் எல்லாமே வந்துடும். நான் இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். நம்ம ஆர்டர் எடுத்துட்டோங்க. 47 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்குது. தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல, இருட்டாக தான் இருக்குது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆர்டரில். அப்புறம் 27 ரூபா தான் நமக்கு இந்த ஆர்டரோட ஏர்னிங்ஸு. எவ்வளோ நேரம் ட்ராவல்ன்றது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருப்பேன், அப்படியே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஆர்டர் எடுக்க தான் போயிட்டுருக்குறோம். நம்ம போன ரெஸ்டாரண்ட்டு எங்கே போனோமோ அதே இடத்துக்கு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே இடம் தான் காட்டுது பேர். மேபி 2 கடை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த இடம் தான் காட்டுச்சு. சரி, நம்ம போகும்போது தெரிஞ்சிடும் எந்த கடைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுக்கு 7 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்குது என்னன்னு தெரியல, உங்களுக்கு லாரி வேறு போயிட்டுருக்குது. சரி, ஓகேங்க. சரி, அப்படியே போயிட்டு அந்த ஹோட்டலில் போயிட்டு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா? சரி வாங்க போகலாம். ரீச்சர் பிக்கப் லொக்கேஷன் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். செல்ஃபி கெட்டுச்சுங்க வேறு லெவலு. இதானேங்கண்ணா 9806 தானேங்கண்ணா இது? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
இந்தாங்க ரீச் டெலிவரி லொக்கேஷன், டெலிவரி கம்ப்ளீட், கன்ஃபார்முங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டருக்கு 43 ரூபா. கெட் நெக்ஸ்ட் ஆர்டர். ஆக்சுவலாக சார்ஜ் இல்லைங்க, நான் 6% தான் இருக்குது. மேலே வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு யூஎஸ்பி கேபிள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். நம்ம வீட்டில் தாங்க இருக்கிறோம். ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கோசரம் தான் வந்திருக்கிறேன். அப்படியே நம்ம அடுத்த ஆர்டர் கிடச்சதுன்னா அப்படியே நம்ம போயிட்டு ஆர்டர் எடுத்து நம்ம வந்து 125 ரூபா இன்சென்டிவ் பார்த்து போவோம். ஓகேங்களா? இப்போ டைம் ஆகிடுச்சு. சார்ஜ் வேறு 2% தான் இருந்தால் சரி அப்படியே வீட்டில் வந்தேன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் ஆர்டர் வரலிங்க. ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே பிக்கப் பண்ணுவோம் போயிட்டு. ஓகேங்களா? எவ்வளோ தெரியுமா வருது? 20 ரூபாங்க. நான் எவ்வளோ ஹாப்பியாக ஆஹா ஆர்டர் வந்துடுச்சுடா அப்படின்னு நினச்சேன். 11 மணின்னா கூட பெரிய விஷயம் எனக்கு கிடையாதுங்க. ஆர்டர் எப்போ வந்தாலும் போய் தான் ஆகணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வச்சுங்களே. 20 ரூபா 23 ரூபா இப்படியே தான் வருது ஆர்டர் எல்லாம். அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 200 ரூபா பெட்ரோல் அடித்தோங்க. ஆக்சுவலாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அடித்தோம். அப்புறம் இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியானம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். கேன்சலு. என்னங்க இது நம்மளோட நேரத்தை பார்த்திங்களா? நம்ம அங்கே வீட்டில் இருந்து இங்கே கிளம்பி வரோம். கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கேருந்து வந்ததுக்கு 10 ரூபா. என்னங்க இது? சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம். பின்ன சும்மா வாங்க, அங்கேருந்து இங்கே வந்துருக்கோம் 10 ரூபாய்க்கு. கம்முனி கிளம்பவையாச்சும் இருந்துருக்கலாம். இப்போ அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது அப்படியே பார்த்துங்க. கிளிக்கப் ஃபோட்டோவா மறுபடியுமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ கூட எதுக்கு உங்களுக்கு செல்ஃபி? ஸ்விக்கி அப்லோடு பண்ணியாச்சுங்க. சரி ஓகேங்க. இப்போ ஈவினிங் செக்ஷனுக்குள்ளே போக போகிறேன். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் 5 நாள் ஓடிடுறோமா. 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1873 ரூபா இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? 5 நாள்னால் 200 1000 ரூபா இப்போ பெட்ரோலுக்கே போயிருக்கோம். 873 ரூபா சம்பாதிச்சிருக்கிறோம் கணக்குப்படி பார்த்தோம்னா. மேபி அடுத்த வாரத்தில் பிக்கப் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்சென்டிவோடு சேர்த்து இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம்னா 320 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? 200 ரூபா பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம்னு வச்சிங்களே. ஓகேங்களா? டே 6 நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? அந்த வீடியோவில் எகைன் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஈவினிங்ஸ் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே தான் நாமும் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே. போனஸ் நாளைக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? சரி ஓகே, நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே பாய்.